என் அன்பு செல்லமே, உன்னை ஒரு வட்டத்திற்குள் வைத்து கொண்டே இருப்பதினால்தான் உன்னுடைய வலிமை உனக்கு புரியவில்லை என்று நினைக்கிறேன். உன்னுடைய வலிமை உனக்கு புரியும் பொழுது நீ எவ்வளவு பெரிய திறமைசாலி, எவ்வளவு தைரியமானவள் என்று உனக்கே புரியும். ஆனால் நீ ஒரு வட்டத்திற்குள்ளேயே உன்னை வைத்து கொள்கிறாய். இந்த வட்டத்தை விட்டு தாண்டினோம் என்றால் நம் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்தித்து விடுவோமோ என்ற எண்ணத்தால் நீ எந்த விஷயத்திலும் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று ஒரு வட்டத்திற்குள் உன்னை வைத்து பாதுகாத்து கொள்கிறாய். இதனால் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது. நீ எந்த நிலைமையில் இருக்கிறாயோ அந்த நிலைமையில் தான் இருப்பாய். அதனால் வட்டத்திலிருந்து வெளியே வா. நீ பிரச்சனையை பார்க்கிறோம் என்று பயப்படாதே. அந்த பிரச்சனையின் மூலமாக கூட உனக்கு பல தீர்வுகள் கிடைக்கும். நான் சொல்வது உனக்கு நிச்சயமாக புரியும். எப்பொழுதும் சோர்ந்து கிடப்பதினால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியாது. பல பிரச்சனைகளை நீ எதிர்த்து போராடும் பொழுது அதில் உனக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கலாம், நிறைய சந்தோஷங்களும் கிடைக்கலாம். பிரச்சனையை பார்த்து சோர்ந்து விடாதே. உன்னை ஒரு வட்டத்திற்குள் வைத்து கொள்ளாதே. உலகத்தை முழுதாக நீ பார்க்க வேண்டும். அதில் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ அனுபவித்து ரசித்து வாழ வேண்டும் என்று நினைத்தால் பல விஷயங்களை நீ பார்த்துதான் ஆக வேண்டும். உன்னுடைய அப்பாவாகிய நான் சொல்கிறேன், நீ நிச்சயமாக தைரியமாக எழுந்து வர வேண்டும். உனக்கு கை கொடுக்க நான் இருக்கிறேன். பயந்தால் எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியாது. நீ சாதிக்க வேண்டும். பலருக்கு உதாரணமாக வாழ வேண்டும். அப்படி நினைத்தால் என் கையை பிடித்துக்கொள். பல பேர் உன் பெயரை சொல்லி சந்தோஷப்படும் வகையில் உன் வாழ்க்கையை நான் மாற்றுகிறேன். நான் தன்னம்பிக்கையுடன் இரு. எப்பொழுதும் உன் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் எக்காரணம் கொண்டும் கைவிட்டுவிட்டு மனம் உடைந்து விடாதே. தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.